சிலுவையில்தான் நமக்கு விடுதலை சுரந்தது. பாவ மன்னிப்பு அங்குதான் விடிந்தது. உலகத்தின் கட்டுகளிலிருந்தும், பாவத்தின் கட்டுகளிலிருந்தும், பேயின் கட்டுகளிலிருந்தும், சாவின் கட்டுகளிலிருந்தும், நோயின் கட்டுகளிலிருந்தும் நமக்கு சிலுவையில் விடுதலை உண்டு என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். சிலுவையை புரிந்து கொள்ளாதவர்கள், சிலுவையின் தொடர்பு இல்லாத உபதேசத்தை கேட்கிறவர்கள் சீக்கிரமாக திசை மாறி போய்விடுவார்கள் என்று ஒரு தேவனுடைய மனிதன் கூறினான். The centrality of our teaching and preaching should be based upon the cross. If we skip it, we will be defeated. நம்முடைய எல்லா வார்த்தைகளும் போதனைகளும் சிலுவையில் மையம் கொண்டிருக்க வேண்டும். இதை நான் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், சிலுவையை இருட்டடிப்பு செய்கின்ற சித்தாந்தங்கள் இப்பொழுது உலகமெங்கிலும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. சிலுவையை இருட்டடிப்பு செய்கின்ற சித்தாந்தங்கள், the teachings that eclipse the cross is very popular today. It's fancy. கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. அது மக்களுக்கு இன்னும் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு தித்திப்பையே கொடுக்கிறது. ஆனால் சிலுவைக்கு அடுத்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு மட்டுமே பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முன்னுரையோடு கூட இந்த நாளிலே சிலுவையும் வேதனையும், the cross and the suffering என்கின்ற தலைப்பின் கீழாக உங்களோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த தலைப்பை நான் தெரிந்து கொண்டதற்கு காரணம், வேதனையை குறித்த விழிப்புணர்வு, அதற்கான காரணங்கள், இவைகளை அறிந்து கொள்வதில் நாம் அநேகர் குழம்பி போயிருக்கிறோம், அநேகரால் குழப்பப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிரச்சனை அதுதான். ஏற்கனவே நொந்து போய் நூலாகி போயிருக்கும் நம்மை சிலர் இன்னும் குற்றப்படுத்துகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையின் தோல்விக்கும், உன்னுடைய பொருளாதார தாழ்வுக்கும், உன்னுடைய வேதனைகளுக்கும், உன்னுடைய வியாதிக்கும் உன் பாவமே காரணம் என்று ஒற்றை வரி சித்தாந்தத்தை சொல்லி ஏற்கனவே நொந்து போன நம்மை இன்னும் நோகடிக்கின்ற கொள்கைகள் உலகமெங்கிலும் பிரபலமாக இருக்கிறது. ஆகினால் தான் இந்த தலைப்பில் இன்றைக்கு மாலையில் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று விரும்பினேன். அதனால் கொஞ்சம் கூர்மையாக என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பிரேசில் நாட்டின் தலைநகரம் ரியோ உங்களுக்கு தெரியும். சீனாவில் நடந்த ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னால் அங்கே தான் ஒலிம்பிக்ஸ் நடந்தது. அது ஒரு கத்தோலிக்க நாடு. அங்கே உலகத்தின் பிரசித்தி பெற்ற ஒரு பெரும் சிலை இயேசு கிறிஸ்துவுக்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ. அந்த சிலையின் மீது ஏறி ஒருவன் சொன்னானாம், இயேசுவே, நாங்கள் வாழும் இந்த ரியோ பட்டணத்தின் சேரி புறங்களிலே 9 லட்சம் பேர் இருக்கிறோம். எங்களை பற்றி உமக்கு அக்கறை இல்லையா? எங்கள் வேதனைகள் உமக்கு தெரியாதா? எங்கள் வேதனையில் பங்கு கொள்ள மாட்டீரா என்று கேட்டானாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அது எங்க போய் கேட்டான்? அந்த சிலைக்கு மேலாக ஏறி போய் துணிச்சலோடு கூட கேட்டிருக்கிறான். அவனுக்கு புரியாது. என்ன ஒன்று புரியாமல் போனது, நமது வேதனைகளில் பங்களிக்கின்ற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். வேதனையின் உச்சத்தை அனுபவித்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உலகத்தில் எந்த ஆன்மீகத்திலும் பாட அனுபவித்த ஒரு மீட்பரை, ஒரு தெய்வத்தை நமக்கு முன்னும் வைக்கவே இல்லை. ஆனால் உலகத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மில் ஒருவராக, மனித குமாரனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டு நம்மில் ஒருவராக தம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டவர். அவர் தேவகுமாரனாக இருந்ததினால் பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை பாவத்தின் வஞ்சனையிலிருந்து விடுவித்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கான பாக்கியத்தை நமக்கு கொடுப்பதற்கென்று இந்த உலகத்தில் அவதரித்தவர். இது நமக்கு முதலாவது தெரிந்திருக்க வேண்டும். பாடுகளை புரிந்து கொள்வதை சிலுவையின் மையத்திலிருந்து நாம் புரிந்து கொண்டால்தான் பாடுகள் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். We can understand the severity of pain only in the vantage point of the cross அப்படின்னு சொல்லுவாங்க. சிலுவையின் மைய புள்ளியில் நின்றுதான் வேதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வேதனை என்று சொல்லுவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கிறது. நீங்க டிக்ஷனரியில் போனா பார்க்கலாம், எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் என்கிற ஒரு வார்த்தை. எல்லாரும் அதை சாதாரணமாக பயன்படுத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் உச்சக்கட்ட வேதனைக்கு அவர் வைத்திருக்கிற பெயர் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். அது என்னது? சிலுவையில் இயேசு கிறிஸ்து அனுபவித்த வேதனைக்குத்தான் அந்த பெயர் வைத்திருக்கிறார்கள். சிலுவை வேதனை. சிலுவையின் உச்சக்கட்ட வேதனை அனுபவித்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. மற்றவர்கள் எல்லாம் தேசத்திற்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சி செய்த போது,
அவர்களை அடக்குவதற்காக சிலுவையில் அவர்கள் தூக்கப்பட்டு மற்றவர்களுக்கு எச்சரிக்கை பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாட்கணக்காக அந்த பிணங்கள் அதிலே செத்து தொங்கிக் கொண்டிருக்குமாம். யாரும் அவர்களை அடக்கம் செய்ய மாட்டார்கள். The punishment for treason, தேச விரோத குற்றங்களுக்காக ரோம அரசாங்கமும் அநேக நாடுகளிலே இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். முதலாவது கார்த்தேஜ் என்கிற நாட்டிலேயும் பொனிஷியா என்கிற நாட்டிலும் தான் இந்த சிலுவை மரணம் முதலாக உலகத்தில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதாம். அப்போ உச்சக்கட்ட வேதனை அனுபவித்த ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். முதலாவது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் வேதனை யாருக்கு தெரியும் அப்படின்லாம் பாட்டு பாடுறோமே, அந்த பாட்டு பாடாதீங்க. ஒருத்தருக்கு நல்லா தெரியும். அணுவணுவாக துடிக்க துடிக்க வேதனையின் உச்சத்தை அனுபவித்தவர் இருக்கிறார். என் வேதனை ஒருவருக்கு தெரியும். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகின்ற போது என்ன சொல்லுகிறான்? எல்லா விதத்திலும் நம்மை போல பாடு அனுபவித்தவர், நொறுக்கப்பட்டவர், மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்ம ரீதியாக, எல்லா கட்டத்திலும் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டவர். நிறைய நேரம் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீர பாடுகளை மட்டும் நினைத்து கண்ணீர் விடுகிறோம். நல்லதுதான். ஆனால் அவருடைய வேதனையின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய மன உபாதைகள், பாவம் செய்யாத ஒருவர் மீது உலகத்தின் பாவம் சுமத்தப்பட்டது. ஒரு கசப்பான பாத்திரத்தை நான் பானம் பண்ண வேண்டியது இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது என்ன பானம்? உலகத்தாரின் பாவம் பிதாவினால் அவர் மீது சுமத்தப்பட்டது. அது பொருத்தமில்லாதது. He doesn't deserve to bear the sin of the world. உலகத்தின் பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டது. பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார். இது என்னது? உடல் ரீதியான வேதனையா? ஆத்தும வேதனை. அனைத்து உலக மனிதர்களினுடைய ஒட்டுமொத்த பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உள ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவருக்கு வேதனை இருந்தது. துப்பப்பட்டார், வையப்பட்டார், நையாண்டி செய்யப்பட்டார். அதெல்லாம் என்னது? மன ரீதியான உளைச்சல். ராஜா என்று சொன்னார்கள், வேடிக்கை பார்த்தார்கள். சைக்கலாஜிக்கலி he was offended, physically he was tortured. அவர் சரீரத்தின் அத்தனை பகுதிகளும் கிட்டத்தட்ட உழுது இரத்த களமாகி விட்டது. தலையில் முள்முடி, கைகளிலும் கால்களிலும் 7 அங்குல ஆணியினால் கடாவப்பட்டிருந்தார். சாட்டையினால் சவுக்கினால் அவருடைய முழு உடலும் உழுது புண்படுத்தப்பட்டிருந்தது. ஈட்டியினால் அவர் குத்தப்பட்டிருந்தார். அது அவருடைய உடல் உபாதையை குறிக்கிறது. ஆக நம்முடைய சரீரத்தின் வேதனைகளுக்காகவும் உளவியல் ரீதியான மன வேதனைகளுக்காகவும் ஆத்தும வேதனைகளுக்காகவும் அவர் பாட அனுபவித்தவர். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதியை கொஞ்சம் திருப்பிக் கொள்வீர்களா? ஏசாயா 53வது அதிகாரம். அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டிருந்த போது 10,000 பேரில் சிறந்தவராக இருந்தவர் எப்படி காணப்பட்டாராம்? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. He lost his beauty. அவருடைய அழகை அவர் இழந்து போனார். He was insulted, he was ignored. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம். அழகா இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. இந்த மேடையில் நிறைய கல்யாண வரவேற்புலாம் நடக்கல. இன்னைக்கு கன்வென்ஷன், நாளைக்கு ஒரு கல்யாண ரிசப்ஷனாக இருக்கும். கல்யாண வீட்டுக்கு வர்றவங்க யாரை பார்ப்பாங்க? பொண்ணு மாப்பிள்ளையை பார்ப்பாங்க. நீங்கள் ரொம்ப பக்தியாக இருந்தால் பார்க்க மாட்டீங்க. பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஜோடி பொருத்தம் பார்ப்போம். இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க, என்ன அழகா எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் அவரத்தில் விரும்பத்தக்க ரூபம் ஒன்றுமே இல்லையாம். நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோமாம். சண்டை போடுறவங்க தான் முகத்தை அப்படி திருப்பிக்குவாங்க. தமிழங்கத்தில் ரொம்ப கில்லாடி. அந்த முகத்தை வெட்டுவாங்க பார்த்தீங்களா சில பெண்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுதான் அசட்டை என்பது. we insult people, we abhor them. இவர் வேண்டப்படாதவர், இவரை பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். we discounted him.
we discounted him. கணக்கிலே அவரை சேர்க்கலங்க, கணக்கிலே அவரை சேர்க்கல. இந்த மாதிரி ஒரு அவமானம் உலகத்தில் எவருக்கும் வந்ததில்லை. அதுதான் அவர் அடைந்த நிந்தையின் அகோரம். இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களில் யாராவது வேதனையோடு கூட, மன அழுத்தத்தோடு கூட, வியாதியோடு கூட, என்னென்ன விதமான காரணங்களால் நீங்கள் நொம்பலப்பட்டு போயிருக்கிறீர்களோ, நீங்கள் சொல்ல முடியுமா, என் ஆண்டவரால் என்னை புரிந்து கொள்ள முடியாது என்று? உங்களை புரிந்து கொள்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். He can understand you. நன்றாக புரிந்து கொள்வார். உங்கள் வேதனை அவருக்கு தெரியும், உங்கள் பாடுகள், உங்கள் தவிப்பு, உங்கள் தனிமை, உங்கள் இயலாமை, உங்கள் இல்லாமை, உங்கள் பொருளாதார தரித்திரம் எல்லாம் அவருக்கு தெரியும். He knows you intimately. He can understand you. உங்களை புரிந்து கொண்டவர். இன்னைக்கு மாலையில நீங்க அவருக்கு நன்றி சொல்லணும். இனிமேல நான் சொல்ல மாட்டேன் என் வேதனை யாருக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் சோகத்தில் ஒரு பாட்டு எழுதி இருக்கிறாரு, என் வேதனையை புரிந்து கொண்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆகையினால் நான் மற்றவர்கள் என்னை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நான் கலவரப்பட வேண்டியதில்லை. அவருக்கு தெரியும், அவர் என் நினைவாகவே இருக்கிறார். சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அழகான வசனம் அது, எனக்கு பிடித்தமான வசனம் அது. அவர் என் நினைவாகவே இருக்கிறார். I am ever in his thought. அதாவது ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க இடறி கீழே விழுந்தா அவர் பிரசிடென்ட் அவருடைய மாளிகையிலிருந்து ஊச் அப்படின்னு சொல்லுவாராம். அச்சோன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லுவாராம். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன குழந்தையினுடைய சரிவு கூட எங்களுடைய பிரசிடென்ட்டுக்கு நல்லா தெரியும். அது உண்மையோ கட்டுக்கதையோ என் ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருக்கு தெரியும். இரவும் அவரை அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகையினால் நான் அவருக்கு மறைவாக எங்கும் இருக்க முடியாது. நான் அவருக்கு என்னை ஒளித்து கொள்ள முடியாது. வேண்டுமென்றால் நான் என் முகத்தை கற்பாறையாக்கி திருப்பிக் கொள்ளலாம். அவர் என்னை துரத்துகிற ஒரு அன்பு, ஒரு அழகிய அன்பு அது. இது முதலாவது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வரும்போது, அப்படியானால் இந்த உலகம் எப்படி இந்த வேதனைக்குள்ளாக வந்தது? பாவம் என்றால் என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பாவம் எப்படி பிரவேசித்தது என்பதை பற்றி சொல்லுகிறார். பாவம் என்பது தேவனுடைய பேராண்மையை நிராகரிப்பது, தேவன் நல்லவர் என்பதை மறந்து போவது, சத்தியத்தை பொய்யாக்குவது. அந்த அதிகாரத்திற்கு பின்பு 4ஆம் அதிகாரத்தில் மனிதன் பாவம் செய்த போது ஏற்பட்ட விளைவுகளை பற்றி சொல்லுகிறார். சொல்லுகின்ற போது என்ன சொன்னார்? அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து மனிதர்கள் துரத்தப்பட்டார்கள். ஏதேன் என்னும் அந்த அழகிய நந்தவனத்திலிருந்து மனிதர்கள் துரத்தப்பட்டார்கள். துரத்தப்பட்ட போது என்ன நடந்தது? அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். என்ன சொன்னார் ஆண்டவர்? இனிமேல நீங்க நெற்றி வேர்வை சிந்த பாடுபட வேண்டும். பூமி தன் பலனை உங்களுக்கு கொடுக்காது. வேர்வை, நீ கண்ணீரோடு பிள்ளை பெற வேண்டும், வேதனையோடு பிள்ளை பெற வேண்டும். கண்ணீர் மட்டுமல்ல, வேர்வை மட்டுமல்ல, வேதனை, மூப்பு, சாவு, இவைகளை நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னார். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த பாவத்தின் சம்பளம் அன்றைக்கு அறுவடை செய்யப்பட்டது. அநியாயமாக அவர்கள் துரத்தப்படவில்லை. கடவுள் மனிதனுக்கு தந்த பெரும் சுதந்திரங்களில் ஒன்று அந்த கடவுளையே நிராகரிப்பது. ஏன் அந்த விலக்கப்பட்ட மரத்தை வைத்தார்? அங்கு வரும்போதெல்லாம் எனக்கு மேல் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நான் கீழ் இருந்தால் உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், படைப்புகள் எல்லாம் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கும். If I surrender myself to the maker, the rest of the world will submit to myself. எனக்கு அவைகள் இணங்கும். அதைத்தான் அவர்களுக்கு சொன்னாரு. அவன் தேவனை நிராகரித்த போது அவர் தந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். பூமி சபிக்கப்பட்டு போனது. இப்படித்தான் பாவம் உலகத்துக்குள் வந்தது. தேவன் படைத்த உலகத்தில் மரணம் இருக்கவில்லை. Sin is an intrusion. Death is an intrusion. தேவன் படைத்த உலகத்தில் வேதனையோ வலியோ சாவோ இருந்ததே இல்லை. என்றென்றும் யுக யுகமாய் தேவனோடு கூட சம்பாஷித்து வாழும் அந்த பெரும் பேற்றை மனிதன் இழந்து போனான். ஒருவன் மூலமாக நாம் எல்லாரும் பாவத்துக்குள்ளானோம் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதனின் மீறுதலினால், the compound sin, ஆதாம் என்கிறவன் ஒரு தனி மனிதனுக்கு வழங்கப்பட்ட பெயர்.
அதோடு கூட உலகத்தில் இருக்கும் எல்லா சந்ததிக்கும் ஒட்டுமொத்த பெயர் ஆதாம். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் என்று சொல்லுவதற்கு ஒரு சந்ததியை குறிக்கின்றது. ஒரே இரத்தத்தினால் அனைவரையும் தோன்ற பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்தை தெரிந்து கொண்டவர்கள் உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாட மாட்டாங்க. தலையிலிருந்து பிறந்தவங்க, இடுப்புல இருந்து பிறந்தவங்க, காலில் பிறந்தவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு இடமே இல்லை. எல்லாரையும் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். இதை தெரிந்தோமானால் நம்முடைய சபைகளில் தேவையற்ற பூசல்கள், சாதிய புயல்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். அந்த ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினவர்கள் துரோகம் செய்த போது அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்களை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும். 1 யோவான் 1:7. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அந்த ஒரே இரத்தத்தினால் ஒருவனினுடைய மீறுதலினால் பாவம் பிறந்தது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் மீட்பு பிறந்தது. இது நமக்கு தெரியணும். ஆக தேவன் படைத்த உலகத்தில் ஆரம்பத்தில் சாவு இருந்ததில்லை, மூப்பு இருந்ததில்லை, வியாதி இருந்ததில்லை. இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக விழுந்த போது அதற்கான பலாபலனை நாம் அனுபவிக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுகின்ற ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவத்தை பிறப்பிக்கிறது. ஒருவனுடைய மீறுதலினால் பாவம் வந்தது முதலாவது. இரண்டாவது, பாவத்தை உற்பத்தி செய்கிறது. நான் ஒரு பாவத்துக்கு மட்டும்தான் அடிமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. சின் பிகெட்ஸ் சின். பாவங்களை உற்பத்தி செய்யும். பாவத்தின் சம்பளத்தை வாங்கி கொடுக்கும் முன்பு பாவங்களை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறது. உலகமெங்கிலும் பாவத்தை உற்பத்தி செய்வதற்கு அநேகர் பங்காளிகளாக இருக்கிறார்கள். விளம்பர உலகம், உலகத்தின் மாயங்கள், நம்மை சுற்றி நெருக்கின்ற உலகம் நம்மை நெருக்கி கொண்டுதான் இருக்கிறது. உலகத்தின் தப்புத்தாளங்களுக்கு நாமும் நாட்டியம் ஆடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். உலகத்தின் வஞ்சனையினால் நாம் ஈர்க்கப்படுகிறோம். அப்படி யாரும் ஈர்க்கப்படலைன்னு நீங்க யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்மை வீழ்த்துவதற்கென்று கங்கணம் கட்டி கொண்டு பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். திருடர்களால் வருகின்ற மோசம், கொலைஞர்களால் வருகின்ற மோசம். இப்போ ரஷ்யாவிலேயும் உக்ரைனிலும் நடைபெறுகிறதே, இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்க துணிந்திருக்கிறார்களே, இதெல்லாம் ஒரு ஈவு இரக்கமில்லாத மனிதன் செய்கின்ற ஒரு காரியம். இவர்கள்தான் உலகத்தை ஆட்சி செய்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளாமலே சகித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு நமக்கு துணிவு இல்லை. ஏனென்றால் நாமும் இதே போன்ற வக்கிரமான மனிதர்களாக இருக்கிறோம். ஒரு சமுதாயத்திலே தவறு நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தவறை அநேகர் தட்டி கேட்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்களும் இன்னொரு விதத்திலே வக்கரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். பஸ்ல எத்தனையோ தப்பு நடக்குது, ஆனா யாருமே எதிர்த்து குரல் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? யாருக்கு வந்து வென்ற அமைதியாக இருப்பார்கள். யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அப்படி முழிச்சுக்குவாங்க. இது உலகமெங்கும் பார்த்திருக்கிறோம். பாவம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. Sin has been so naturalized in this world and there is no resistance for it. எதிர்ப்பதற்கு யாருக்கும் துணிவு இல்லை. அக்கிரமம் அழிந்திருக்கிறது, கேள்வி கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. பத்திரிகைகள் வாயை மூடிக்கொள்கிறது, ஊடகங்கள் மூடிக்கொள்கிறது, சபைகளும் மூடிக்கொள்கிறது, விசுவாசிகளும் வாயை பொத்தி கொண்டிருக்கிறோம். எதிர்த்து பேசுவதற்கு நமக்கு தில் இல்லை. எதுக்குங்க? எல்லாரும் ஒண்ணா இருந்துட்டு போயிடுவோமே. இதுதான் மனிதனுடைய நிலைவரம். உலகமெங்கும் பாவத்தை மனிதன் நுரை தள்ளும்படி உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறான். ஆகினால்தான் முற்காலத்தில் இருந்ததை விட இக்காலத்திலே பாவம் கொடுமையாக இருக்கிறது என்று ஒவ்வொரு தலைமுறையிலும் மக்கள் சொல்லி கொண்டு போகிறார்கள். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நீங்க பாவம் இல்லாத உலகத்திலிருந்து வரீங்களா? சொல்லுங்க, நானும் உங்க வீட்டு பக்கத்தில் வந்து வாழலான்னு விரும்புறேன். அப்படி ஒரு இடமே கிடையாது. எங்கு பார்த்தாலும் அசுத்தம், தீட்டுள்ள தேசம். அசுத்தம் என்பது அதிகம். அஞ்சனம் பார்ப்பவர்கள் மலிந்திருக்கிற ஒரு தேசம். குறி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், கோல் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் நியாயப்பிரமாணத்தை வாஸ்தவமே, மற்றவனுடையதை இச்சிக்கிறவர்கள், எருதை இச்சிக்கிறவர்கள், கழுதை இச்சிக்கிறவர்கள், வேலைக்காரனை இச்சிக்கிறவர்கள், வேலைக்காரை இச்சிக்கிறவர்கள், பிறனுடைய மனைவியை இச்சிக்கிறவர்கள். There is an obsession for somebody else's property, possession. இது உலகமெங்கிலும் இருக்கிறது.
இது நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகையினால் எல்லாரும் பேச முடியாதபடிக்கு வாய்ப்பொத்தி போய் நிற்கிறோம். உலகத்தில் பாவம் உற்பத்தி செய்து பிரவாகித்திருப்பதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். மூன்றாவது காரணம் என்னவென்றால், பாவம் உலகத்தில் மலிந்திருக்கின்ற போது இதற்கெல்லாம் இறைவன் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சகட்டுமேனிக்கு குற்றம் சாட்டுகிறவர்கள் இருக்கிறார். God is held responsible for all the ills and woes of the community. உலகத்தில் இன்றைக்கு பாவம் இருப்பதற்கு அவர்தான் பொறுப்பேற்கணுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடன் ஒரு வாலிபன் சுகம் பெறுகிறான். உங்க பைபிள்ல இருக்கா? என் பைபிள்ல இருக்கு. அதுல அப்போ பரிசேயர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க? அவங்களுக்கு சுகம் கொடுக்க தெரியாது, அவன் மீது பரிதாபப்பட அவர்களுக்கு தெரியாது. பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த வாலிபன் இப்பொழுது எழுந்து நடக்கிறான். அவன் கண் பார்வை வந்துவிட்டது என்று சொல்லுகிறான். நீ பொய் சொல்லுகிறாய், நீ காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல ஆண்டவருடைய கண்களை மூடி விட்டார் என்று வேதம் சொல்கிறது. They cannot see. They have lost their inner vision. அவருடைய உள்ளான பார்வை இழந்து போனதினால் கண் திறக்கப்பட்டவன் அவர்களுக்கு கபோதியை போல தெரிகிறான், கபோதி கண் திறக்கப்பட்டவனை போல தெரிகிறான். இது என்ன குழப்பம்? இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற ஒரே குழப்பம். பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், பார்க்கவில்லை. பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார்கள், பார்க்கிறார்கள். இந்த குழப்பத்தில் இருந்து மனிதர்கள் வர வேண்டும். அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒரு தவறு நடந்து விட்டால் அதற்கு உடனடியாக காரணம் கற்பிப்பதற்கு முனைகிறோம். அதற்கு நாம் யாரும் பொறுப்பேற்க ஆயத்தமாக இல்லை. அதை இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு? எல்லா தவறுகளுக்கும் யாரோ ஒருவரை குற்றம் சாட்டி விட முடியாது. இவனை பொறுத்த மட்டிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இப்படி அவன் பிறந்திருக்கிறான். நல்லா கவனிங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவரை குறை சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரு மனிதனை குறை சொல்ல முடியாது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கும் சில நேரங்களில் சிலவற்றை அனுமதிக்கிறார். இதற்கு பெயர்தான் அவருடைய பேராண்மை, the supreme sovereignty of God. அவருடைய பரம ஞானத்திலே, அவருடைய உன்னதமான திட்டத்திலே அநேக காரியங்களை செய்கிறார். நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொண்டால் அவர் தேவனாக இருக்க முடியாது. A finite cannot understand the infinite. வரம்புக்குட்பட்ட மனிதன் வரம்புக்குட்படாதவரை புரிந்து கொண்டால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. ஆகையினால் தான் கடவுளுக்கு வடிவம் கொடுக்க கூடாது என்று அவர் சொன்னார். How can a finite describe the infinite? How can a finite philosophize the infinite? கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று மனிதனால் கடவுளுக்கு சித்தாந்தம் புகட்ட முடியாது, கடவுளுக்கு வடிவம் தர முடியாது, வர்ணிக்க முடியாது. இது நமக்கு தெரிந்திருக்கணும். அதனால தான் நம்ம சிலை வணக்கத்தை வெறுக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் வெறுக்கிறார். You cannot reduce God. ஆண்டவரை ஒரு சிலையாக்கி அவரை அவமானப்படுத்த முடியாது. Idolatry is a reduction. தேவனை கூனி குறுக பண்ணுவதுதான் சிலை வணக்கம் என்று சொல்லுகிறோம். யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை. சில நேரங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காக இந்த பிறவி குருடனுக்கு பார்வையின்மையை தேவன் கட்டளையிட்டு இருக்க கூடும். அதனால எல்லாத்துக்கும் don't find an easy solution, don't try to reason it out. இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் சொல்லி ஒரு எளிதான விளக்கம் கொடுத்து விடாதீர்கள், கொஞ்சம் அடக்கமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இப்பொழுது இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு மீண்டும் உங்களுடைய கவனத்தை திருப்பும்படி நான் கேட்கிறேன். அதில் தயவுசெய்து 53ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனிதன் இப்படி சொல்லுகிறான்: சிலுவையிலே அரங்கேற்றம் செய்யப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அத்தனையும் ஒரு நேரடி வர்ணனை போல இங்கு பதிவாகி இருக்கிறது என்று சொல்லுகிறான். 700 ஆண்டுகளுக்கு பின்பு எருசலேம் நகரத்தின் வெளிப்புறத்திலே கொல்கதா மேட்டிலே தூக்கிலிடப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த சித்தரிப்பு அது நடைபெறுவதற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சித்தரிப்பில் தான் அவர் தான் செய்த குற்றத்திற்காக அல்ல, நமது குற்றங்களுக்காக அவர் தண்டனை அனுபவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாமா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமை பண்ணப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவரது தழும்புகளால் குணமாகிறோம்.
இந்த வேதனைக்கான நிவாரணத்தை பற்றி பேசுகின்ற போது அநேகர் கையாளுகின்ற வசனம் இது. இதை உங்களுக்கு நான் என்னால் இயன்ற மட்டும் புரிந்து கொள்வதற்கு உங்களோடு நான் முயற்சிக்கிறேன். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். We are healed by his stripes. குணமாகிறோம் என்று இருக்கிறது, இன்னும் சரிவாக குணமடைகிறோம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திற்கு சமமான வசனம் வேதத்தில் 2 இடங்களில் புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். கொஞ்சம் நீங்க பாருங்க, 16ஆம் வசனத்தை பாருங்கள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சொஸ்தமாக்கினார். அதுக்கப்புறம் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கும் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சில வித்தியாசங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன வித்தியாசத்தை பார்க்கலாம்? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று இருக்கிறது. ஆனால் பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிறது. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? சில வார்த்தையில் மாற்றங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் சரீர பிரகாரமான ஆத்ம பிரகாரமான பிசாசின் அடிமைத்திலிருந்து சுகம் கொடுத்ததைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அந்த மேற்கோளை எடுத்து சுதந்திரமாக அவன் கையாளுகிறான். நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்படாத சில வார்த்தைகளை கையாண்டு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்திற்கு அந்த மேற்கோளை காட்டி ஏசாயாவினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லுகிறார். நோய்களுக்கும் விடுதலை உண்டு என்பதை சொல்லுவதனால் சுதந்திரமாக பயன்படுத்தி கொண்டார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நல்லா கவனிக்கணும். முதலாவது நான் வாசித்தேனே அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நம்ம என்ன முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும்? சிலுவையில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய சரீர வேதனைகளை, மனவேதனைகளை, நம்முடைய ஆத்ம வேதனைகளை சுமந்திருக்கிறார். ஆகினால் நம்முடைய சரீரத்தின் உபாதைகளை, நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்வது தவறு அல்ல. அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் ஏற்றுக்கொண்டது உண்மை. The cross is inclusive all kinds of suffering. நம்முடைய சரீர பிரகாரமான, ஆத்ம பிரகாரமான, உள ரீதியான எல்லா வேதனைகளையும் அவர் சுமந்து கொண்டார். என்றாலும் இந்த பேதுருக்களின் நிருபத்திலே சொல்லுகின்ற போது அதை சொல்லுகிறவர் பேதுரு, அவருடைய சீஷன், பிரதான சீஷன். அவன் சொல்றாரு, அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்கே பாவங்களை சுமந்தார் என்று சொல்லுகிறார். ஏசாயாவில் சொல்லப்பட்டது அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், பாவத்தினால் வந்த நோய்களை சுமந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அவர் பாவங்களை சுமந்தார் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், குணமாவீர்கள் என்றல்ல, குணமானீர்கள். இட் இஸ் an aorist tense, முற்று பெற்ற வினை சொல்லில் இருக்கிறது. அங்கே என்ன சொல்லுகிறார்? நம்முடைய பாடுகளை சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் சாவை சொல்லுகிறார். அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லும் போது அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லுகிறார். ஏன்னா உயிர்த்தெழுந்த சரீரத்தில் தான் என்ன இருந்தது சொல்லுங்க? தழும்புகள் இருந்தது. உயிர்த்தெழுவதற்கு முன்னதாக தழும்புகள் இல்லை. அவர் சிலுவையிலே சுமந்த போது அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய மன உளைச்சல்களை சுமந்தார், உண்மைதான். ஆனால் பிரதானமாக அதற்கு காரணமாக இருந்த பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார். அதனால் நமக்கு பூரண குணம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா எனக்கு முதலாவது சந்தோஷம். சிலுவையிலே நம்முடைய ஆத்ம, சரீர, மன உளைச்சலுக்கான மருந்து தேவனால் கொடுக்கப்பட்டு விட்டது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.
ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், நம் ஆண்டுடைய பிள்ளைகளாக போது நம்முடைய சரீர உயிர்ப்பு என்பது முழுமை பெறவே இல்லை. அதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டணும்னு விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திற்கு தயவு செய்து உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். 8ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறேன். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. என்ன பிரசவ வேதனைப்படுகிறது? தேவனுடைய சுதந்திரத்தில் பங்கடைய வேண்டும் என்பதற்காக பிரசவ வேதனைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினால் மீட்பு சபதரிக்கப்பட்டு விட்டது என்றாலும் இந்த உலகம் பாவத்துக்குள் இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாமும் இந்த ஜென்ம சரீரத்தில் தான் இருக்கிறோம். இதை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற போது நம்முடைய ஆவிக்குரிய மறுபிறப்பு என்பது உடனடியாக நடைபெற்று விடுகிறது. The moment I accept Jesus Christ, my spiritual transformation is instant and complete. அவருடைய பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர் என்னை உன்னதங்களில் உட்காரும்படி செய்து விட்டார், உலகத்தில் இருக்கும் போதே உன்னதத்தின் வாசியாக்கி விட்டார், என் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதிவிட்டார். ஆவிக்குரிய மறுரூபம் என்பது அவருடைய பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மறு வினாடியே எனக்கு கொடுக்கப்படுகிறது. My spiritual transformation is instant, but my physical transformation is gradual. என்னுடைய சரீர பிரகாரமான மீட்பு என்பது உடனடியாக நடப்பதில்லை. அதைத்தான் சொல்றாரு. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு ஆகிய புத்திர சுவிகாரம் வெளிப்பட ஆவலாய் காத்திருக்கிறோம். இயற்கையும் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்காக? மனிதன் பாவம் செய்த போது உலகம் தேவனால் சபிக்கப்பட்டு விட்டது. மனிதன் தவறு செய்த போது மனிதனுக்கு அவர் கொடுத்த உலகமும் சாபத்துக்குள்ளானது. ஆகையினால் அன்று துவக்கம் இன்று வரைக்கும் உலகமும் தவியாய் தவிக்கிறதாம் புத்திர சுவிகாரம் நிறைவேறுவதற்கு. அவர் ஆதியிலே படைத்த போது உலகம் எப்படி இருந்ததோ பாவம் இல்லாத ஒரு சுபீட்சமான காலத்துக்காக இயற்கையும் பிரசவ வேதனைப்படுகிறது. The nature is also groaning on the inside. நம்முடைய ஆவிக்குரிய மறுரூபம் அடைந்து விட்டாலும் நமக்குள்ளும் அந்த சரீர மறுரூபம் வராததினால் தான் நாமும் தவித்து வேதனைப்படுகிறோம். உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? அந்த வசனத்தை நம்ம புரிஞ்சோம்னா இந்த உலகம் முடிகின்ற வரைக்கும் இது தொடர்கின்ற ஒரு தொடர்கதையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். அந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன். 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தியவைகள் ஒளிந்து போயிற்று என்று விளம்பினது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் முழுமையாக ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் வேதனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், அவமானம் இருக்கும். ரட்சிக்கப்பட்டுட்டாய், நீ நோய் இல்லை, பசி இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை என்று சில நேரங்களில் தவறாக நாம் பாடம் புகட்டப்படுகிறோம். நாம் செய்த தவறுக்காக நாம் அனுபவிக்கின்ற நியாயமான தண்டனைகளை பற்றி நாம் பேசவில்லை. எந்த ஒரு காரியமும் இன்றி சில நேரங்களில் நாம் தவியாய் தவிக்கிறோமே, அதற்கு காரணம் என்ன? இந்த உலகம் இன்னும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எவனை வீழ்த்தலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற ஒரு எதிரி நமக்கு இருக்கிறான். அவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 எழுதப்பட்டிருக்கிறது. தனக்கு இருக்கும் காலம் கொஞ்சம். ஆகினால் மீட்கப்பட்டவர்களையும் மீண்டும் பாவிகளாக்குவதற்கு அவன் துடியாய் துடிக்கிறான். அதனால்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள் மீண்டும் வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கென்ன மாற்று மருந்து? அனுதினம் சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்வது, அனுதின அர்ப்பணத்தை செய்வது, அனுதினம் மனம் புதிதாவதினால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது. ரோமர் 6:22 என்ன சொல்லுகிறது? நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாவதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். தினம் தினம் நம்மை அவருக்கு பாதகாணிக்கையாக்கும் போது, அவருக்கு நம்மை சர்வ அங்க சமர்ப்பணம் செய்கின்ற போது தேவன் நம்மை புதிய படைப்பாக மாற்றுகிறார். பரிசுத்தம் என்பது அவர் நமக்கு கொடுக்கின்ற உடனடி பரிசு, அவர் நமக்கு கொடுக்கின்ற முடிவான பரிசு நித்திய ஜீவன் என்பது. அப்போ ரகசியம் என்ன? அனுதின அர்ப்பணத்தில் தான் இந்த உலகத்தின் பாடுகளில் இருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் நாம் விடுதலை பெற முடியும். அது வரைக்கும்
நமக்கு எதிராக கலகம் செய்வதற்கு ஒருவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று, எவனை வீழ்த்தலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய எல்லா சதிகளுக்கும் நாம் இடமின்றி நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. அப்போ இந்த உலகம் முடிவு பெறுகின்ற வரைக்கும் பாடுகளும் துக்கங்களும் அலறலும் வருத்தமும் கண்ணீரும் வேதனையும் இருக்கத்தான் செய்ய போகிறது. இவை இல்லை என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம் என்று வேதம் சொல்லுகிறதே. இவைகள் எல்லாம் நீங்க போகிறது, ஆனால் நீங்கிவிடவில்லை. அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. பச்சை மரத்திற்கு இந்த பாடானால் பட்ட மரத்துக்கு எந்த பாடு என்று சொல்லுகிறார். இந்த உலகம் என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் பகைக்கும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். இந்த வசனங்களை நீங்க வச்சு சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா, இந்த சரீரத்திலே நம்முடைய ஆவிக்குரிய மறுரூபம் என்பது முற்று பெற்று விட்டாலும் நம்முடைய சரீர மறுரூபம் என்பது முற்று பெறவில்லை. தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள். தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா.